எலியாவுக்குள்ளே உண்டான பரிசுத்தத்தினால் கர்த்தர் முழு தேசத்தையுமே பரிசுத்தப்படுத்தினார். இன்னைக்கு குடும்பம் பரிசுத்தமாகணும்னா அந்த பரிசுத்தம் முதல்ல நம்மிடத்திலிருந்து தொடங்கணும், என்னிடத்திலிருந்து தொடங்கணும், உங்களிடத்திலிருந்து தொடங்கணும். நீங்க பரிசுத்தமாகுங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துவார். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இருங்க, கர்த்தர் உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு வைராக்கியமாய் மாற்றுவார். நம்ம கிட்ட இல்லாத ஒன்றை நம்ம மற்றவர்களிடத்துல எதிர்பார்க்க முடியாது என்றால் கர்த்தருடைய வார்த்தை அது 7 தரம் மண் குகையிலே புடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளியை போல சுத்த சொற்களாம். சங்கீதம் 12 அதை வாசிக்கிறோம். ஆகையினால ஒரு வைராக்கியம். சங்கீதம் 69:9 சொல்லுகிறது, நமக்கு எதுலெல்லாம் வைராக்கியம் வேணும்? உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீடுன்றது நம்ம தான், தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும்.